சுமார் ஒரு 100 படி ஏறினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குதுங்க. இந்த சன்னதியிலேயே பாருங்கள் எப்படி எழுதி வச்சுருக்குறாங்கன்னு. இதை தாங்க நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இங்கே வர சில பக்தர்கள் வந்து கோயிலை ரொம்பவே நாஸ்தி பண்ணுறாங்கன்னு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருதுங்க. நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபடுறதை விட்டுட்டு அந்த இறைவன் குடியிருக்கிற சன்னதியிலேயே இப்படியெல்லாம் கன்றாவே எழுதி வச்சுருக்குறாங்க. இது தாங்க இடுமன் சன்னதி. இங்கேயும் பாருங்கள் எல்லாம் எப்படி அட்டுழியம் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு. இடுமன் சன்னதியில் பாருங்கள் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற செவத்துலையெல்லாம் எப்படி எழுதி வச்சுருக்குறாங்கன்னு. எல்ஆர்ஜின்னு போட்டு 4-5 பேரை போட்டு வாண்டட் ரக்டு பாய் ஒன்லின்னு எழுதியிருக்கிறாங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை கோயிலுன்னு நினைக்கிறாங்களா இல்லை பப்ளிக் டாய்லெட்டுன்னு நினைக்கிறாங்களா? அந்தளவு கன்றாவே இடுமன் சன்னதியில் எழுதி வச்சுருக்குறாங்க.